ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சேலம் எஃப்எம் 93.3. நான் உங்கள் ஆர்ஜே கவிமொழி பேசுகிறேன். எனங்காத்து வீசுதே அப்படின்னு பாடணும்னு எனக்கும் ஆசை தாங்க. பட் என்ன பண்ணுறது, ஆனால் காத்து தான் வீசுது. நீங்களும் என்ன மாதிரி வேறு குளிச்சு முடிச்சுட்டுப்பீங்கிற நம்பிக்கையோட லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. அந்தி மாலை நேரம். சேலம் மக்களே, இன்றைக்கி காலையில் நான் ஒன்று படித்தேங்க. அதை படித்தோன்னே எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இன்றைக்கி நான் காலையில் என்ன படித்தேன்னா, பாடா ஒரு வழியாக 12th முடிச்சிட்டோம். நீ வேணா பாரு, இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவேன். இதே தான் 10th சொன்னேன். எத்தனை அட்டம் வச்சேன்? ரைட்டு வீடு. ஆனால் நேற்று பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா பாரு, பா எத்தனை வாட்டி வேணா ஃபெயில் ஆகலாம். அதே போடுறா, இவ்வளோ அசிங்கப்பட்டு இப்படிலாம் பேசுகிற. உடுமாப்பில் திருந்தினா அதெல்லாம் கிடைக்குமா? எது ஸ்வேதா போட்டான்? இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுமாப்ல. அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, கேட்குறியா? வா அந்த பக்கம் போய் பேசுவோம். நான் தான் பண்ணுறானோ. ஒரு நிமிஷம் வரேன். சாப்பிட வேறு எதாவது இருக்கா? பக்கோடா மட்டும் கொடுக்குற. எவ்வளோ நேரம்டா இன்னும்? விட்றா. இன்னும் எவ்வளோ நேரம்டா? என்னது இது? என்ன இளவு இது? A Tale of Dream. அதாரா அந்த வாழ் தான். என்ன வாழ் அது? ஒரு பையன் 6 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் வாழ்கிறான். சரி. அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு கனவு. திரும்பி 6 வயசுலேயே எந்திரிக்கிறான். இதுதான் என்னோடய தீசிஸ். திருப்பி வந்துடுறான். இது வந்தும் பேப்பரில் வந்தும் போட்டு காட்ட போகிறான் ஆர்டிக்கலை. உனக்கு என்னடா தெரியும்? சரிப்பா, எனக்கு தெரியாது. நீ தான் காலேஜெலாம் போகிற, அங்கே வேணா கிடைப்பான் இளைச்சவன். அவன்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் விட்றா. என்ன சரி நான் கிளம்புறேன்டா, வீட்டுக்கு போகிறேன். பாய். ஹலோ, என்னடா பண்ணுற? தூங்கிட்டு இருக்க மாப்பிள்ள. தூங்குறியா? ஆனால் நைட்டு பூரா கண்ணு முழிச்சு படிக்கிறவங்க கூட இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. இதில் வேறு ஃபோனை சைலன்ஸில் போட்டு வச்சு தூங்குறோம். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டோடா. சரி வா, டீ குடிக்க போகலாம். டீ குடிக்கவா? ஆனால் நீங்கள் ஒருத்தன் மட்டும்தான்டா. டீ குடிக்கிறதுக்காக கருப்பூர்லேருந்து கிளம்பி வரேன். இப்போ வரியா இல்லையா? சரி வந்து தொலைகிறேன், கிளம்பு. ஏற்பலாம். இன்னமாடா அந்த ஓட்ட வண்டியை வச்சிட்டு இருக்க? ஆல்ரெடி வீட்லேயே ரொம்ப முடியாது, இதில் வண்டி வேறு கேட்டால் அவ்வளோதான். அம்மா, உங்கள் அண்ணன் என்ன கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது கத்திட்டு இருந்தான்? பின்ன உன் கூடலாம் பேசுனா கொஞ்சுவாங்களா? நான் என்னடா பண்ணேன்? எப்படா வாய் கூசாமல் இப்படி பேசுகிற? ஃபைனல் இயர் வந்துட்டோம், காலேஜ் முடிய போகுது, 24 அரியர் இருக்குது, ஃபைனல் எக்ஸாம் வேறு இருக்குது. இதில் என்ன பண்ணுன்னு கேட்குறேன்? இதெல்லாம் நமக்கு என்ன புதுசாடா? இதில் வேறு தீசஸ் எடுக்கிறேன் கிழிக்கிறேன்னு பில்டப் வேறு. தீசஸை பற்றி பேசாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அட போடா.
ஹலோ 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 கிரிவிஷ்ணுங்களா? ஆமாம் சார். பேசுவான். டைம்ஸ் நாளில் வந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். நீங்கள் தானே வந்து அந்த தீசிஸ் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஆர்டிக்கலுக்காக ட்ரீம் பற்றி. ஆமாம் சார். 1000 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அஃபிஷியலாக. அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். வந்துட்டேன் சார் உடனே வந்துட்டேன் சார். எங்கடா போற? வரேன். டேய் கிரி டேய். இது என்ன இயர்? ஹாப்பி பர்த்டே கிரி. 2011. 2011. இது ஒரு ஃபேண்டசி கதை. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு 5 வயசு பையன் 25 வயசு வரைக்கும் இருக்க வாழ்க்கையை கனவு காண்பான். அதுக்கப்புறம் திரும்பி 5 வயசுல எழுந்திரிக்கணும். இதுதான் கதை. ஓகே மக்களே, கதை எப்படி இருந்ததுன்றதையும் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதையும் மறக்காம நாளைக்கு ஷோவில் கால் பண்ணி சொல்லுங்கள்.